நமஸ்காரம். இந்த வீடியோவில் பரதநாட்டிய மறுமலர்ச்சிக்கு பாரிய தொண்டாற்றிய ஒருத்தரை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் நிறுவிய நிறுவனமான கலாக்ஷேத்ரா, அதனுடைய ஆரம்பம், அதனுடைய வளர்ச்சி, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பரதநாட்டியத்துக்கு பரதநாட்டியம்ங்கிற பேரே வந்ததுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா. ஏன்னா அதுக்கு முதல்ல பரதநாட்டியம் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. அதுக்கு முதல்ல இருந்தது எல்லாமே சதிர், சின்ன மேளம், கூத்து அப்படின்ற வார்த்தைகள்லாம். நூல்களில் கூட கூத்து அப்படின்ற வார்த்தை தான் இருக்கே தவிர பரதநாட்டியம் அப்படின்ற வார்த்தை இல்லை. ஸோ பரதநாட்டியம் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வந்து அதுக்கு அரும்பாடுபட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க செய்த இன்றைக்கு நாங்கள் ஆடிட்டு இருக்கிற இந்த டான்ஸுக்கு திரும்ப ஒரு மறுமலர்ச்சி கொடுத்தவங்கள மிக முக்கியமான ஒருத்தவங்க தான் ருக்மணி தேவி அருண்டேல் அவர்கள். அவங்கள பற்றி நாங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிகிறதன் மூலியமாக பரதநாட்டியத்தினுடைய ஆரம்ப காலம் என்ன, அங்கேருந்து நம்ம அதை எப்படி மறுமலர்ச்சி அடைந்தது, எப்படி பரதநாட்டியம்ங்கிற இப்போ இருக்கிற அந்த ஒரு நிலைக்கு எட்டியது என்றதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இப்போது நம்ம ரொம்ப பிரிட்டிஷ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் போகலாம். அந்த ஆட்சி காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ் ஆட்சி செய்யும் போது நம்மளுடைய பல வழக்கங்கள் அவங்களுக்கு புரியலை அப்படிங்கிறது முதலாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று. ரெண்டாவது முதல்ல நம்ம அந்த கோயில்களில் ஆடின நாட்டிய முறை அவங்களுக்கு புரியல, எதுக்காக அது இருக்குது. அதே மாதிரி தேவதாசி அவர்களுடைய தொண்டுகள் என்ன, அது எங்கே என்ன நடக்குது அப்படின்றது கூட அவங்களுக்கு அது ஐடியாவே இல்லை. ஸோ இந்த காலப்பகுதிகளில் இவங்க பெரும்பாலாக பிரிட்டிஷ் அவங்களுடைய ஆட்சியில் இந்த டான்ஸுக்கு பெருசாக அவங்க ஆதரவு அளிக்கலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தேவதாசி அப்படிங்கிறவங்க யார், தேவதாசி அவங்க டான்ஸுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது நான் ஒரு தனி சாப்டராக தனி வீடியோவாக போட வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஒரு லாங் டாபிக். ஸோ தேவதாசி அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா, அந்த காலத்தில் கோயில்களில் நடனம் ஆடிய நடன மாதர்களை தேவதாசிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேவதாசிகளாக இருந்து அவங்களுடைய கலை பணி என்ன அப்படின்னா, கோயில்களுக்கு தொண்டு செய்கிறது, கோயில்களுக்கு நிறுத்த சேவை அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ கோயில்களில் சேவை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நம்ம எவ்வளவோ சேவை பண்ணலாம். கோயில்களில் துப்புரவு பணி இருக்குது, விளக்கு துடைக்கிறது இருக்குது, பூ கட்டுறது இருக்குது, இப்படி நிறைய பணிகள் இருக்குது. ஸோ நிறுத்த சேவை அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்தில் நம்ம உள்வீதி வெளி வீதி அப்படின்ற இதுக்குரிய நமக்கு ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா. கோயிலில் உள்வீதின்னா என்ன, வெளி வீதின்னா என்ன. உள்வீதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்களுக்கு நிறைய கர்ப்ப கிரகங்கள், நிறைய சந்நிதிகள் இருக்குது. இந்த சந்நிதிகளில் சுவாமி உள்வீதி வரும்போது, உற்சவமூர்த்தி உள்வீதி வரும்போது அந்தந்த சந்நிதிகளில் நின்று நிறுத்த சேவை செய்தாங்க. ஸோ என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் கவித்துவம் அப்படின்னு சொல்கிற பாடல்களுக்கு ஒரு தேவாரமாக இருக்கட்டும், அதுகளுக்கு ஆராத்தி அபிஷேகம் எல்லாம் காட்டி ஐயர் பூஜை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட டைம் அவர் பாஸ் பண்ணுவார். அந்த பாஸ்ல இவங்க நிறுத்த சேவை செய்வாங்க. தேவர் அடியார்கள், தேவதாசிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த கடவுளுக்கு, விநாயகருக்கோ முருகனுக்கோ யாருக்கோ அந்த கடவுளுக்கு, அங்கே இருக்கிற கடவுளுக்கு அவங்களுக்கு அந்த கடவுளுக்குரிய பாடல்களை பாடி அவங்க அந்த கடவுளுக்குரிய முத்திரைகள் பிடிச்சு சேவை செய்கிறாங்க, நிறுத்தம் ஆடி செய்தாங்க. ஸோ அது அந்த அஜெண்டாவில் ஒரு அஜெண்டா, அந்த அஜெண்டாவில் ஒரு நிறுத்த சேவை அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி இருக்குது. அது ருட்டீனாக நடைபெற்று கொண்டு வந்த ஒன்று இந்த பிரிட்டிஷ் வர முன்னாடியிலிருந்தே நடக்குது. இப்போ பிரிட்டிஷ் வந்த டைமில் இது ஒரு கன்ஃபியூஷன், இது என்ன நடக்குது. ஸோ இதில் ஒரு கம்யூனிட்டி தேவதாசிகள் இருந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது, அவங்களுக்குன்னு சில சேவைகள் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருந்தது, அவங்களுக்குமே சில ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது. அவங்க காணி முறை வச்சுருந்தாங்க, சொத்துக்கள் வச்சுருந்தாங்க, காசு புழக்கம் இருந்தது. இப்போ டோட்டலாக பிரிட்டிஷ் அது எகெயின்ஸ்டாக இது பண்ண நேரம் இவங்களுக்கு வழக்கில் இருந்த சம்பாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. அது நிறைய விஷயம் பிரிட்டிஷருடைய வருகையில் நிறைய பாதிக்கப்பட்டது. அதில் பரதநாட்டியம் ஒன்று. ஸோ இப்போது அவங்களுக்கு இந்த சிஸ்டம் புரியாததுனால இவங்க வேண்டாம், இதில் எங்களுக்கு இது வேண்டான்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ இதில் நடந்த இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி
பிரிட்டிஷர்களுடைய அரசாட்சி எண்ட் ஆகுது. அரசாட்சி எண்டாகி பார்த்தீங்கன்னா பண்ணையார்கள் வந்து உருவாகுறாங்க. பண்ணையார், உங்களுக்கு தெரியும், ஜமீன்தார், அந்த மாதிரி வார்த்தைகளில் அந்தந்த ஊருக்கா தலைவர்கள் உருவாகுறாங்க. ஸோ அரசவையில் ஆடிட்டு இருந்தது, அதாவது கோயில்கள்லையுமே தேவதாசிகள் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க. சைமல்டேனியஸாக அரசர்களுக்கும் வந்து அவங்க அரசர்களுடைய அரசவைகள்லையும் ஆடினாங்க. இது வந்து நார்மலாக நடந்துட்டு வந்தது. ஸோ அரசவைகள் ஆடும்போது ராஜதாசின்னு சொல்கிற மோஸ்ட் சீனியர் தாசிக்கு வந்து நிறைய பரிசுகள் போச்சுது. அவங்களுக்கு ஒரு ஊதியம் வந்து அதில் இருந்தது. ஓகேவா? ஸோ அதை நான் சொல்ல வரேன். இது வந்து நம்ம தனி சாப்டராக பார்க்கலாம், இன் டீட்டெயில்டாக. ஓகேவா? தேவதாசிகள் அதில் நடந்த விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஜமீன்தார்கள் அரச ஆட்சி முடிஞ்ச ஜமீன்தார் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இவங்களுக்கு எப்படியோ பணம் வேணும், பட் இந்த ஜமீன்தார்கள் வந்து அவங்கள நல்ல முறையில் கையாளலை. ஸோ இந்த தேவதாசிகளுக்கு வேற வழி இல்லை, பிழைப்பு இல்லை. பிழைப்புக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் நாட்டியம் தான். ஸோ ஜமீன்தார்களுடைய சொந்த சேவைகளுக்கு, அவங்களுடைய சொந்த இச்சைகளுக்கும் தங்களை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பெரிய குழப்பம், அந்த காலத்தில் ஒரு பெரிய குழப்பம். ப்ளஸ் வந்து இந்த தேவதாசி சிஸ்டத்துக்கே ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. பொதுமக்கள் வந்து, அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ரகணிகையர், தேவதாசிகள் வந்து அதாவது கடவுளுக்கே மாங்கல்யம் செய்து, அதாவது தங்களை தாங்கி கடவுளுக்கு தங்களே கல்யாணம் செய்து கொண்டவங்க. எங்களுக்கு கணவர் வந்து சிவன் தான் அப்படின்னு சொல்லி கடவுள் சந்நிதியில் மாங்கல்யம் போட்டுக்கொண்டு நித்திய சுமங்கலி அப்படின்னு சொல்லப்படுறவர்கள் தான் இந்த தேவதாசிகள். ஆனால் லேட்டரான் வந்து இப்போ நம்ம ஒரு கோயிலில் இப்போ நம்ம ஒரு வழியை நடந்து போகிறோம், குறுக்கில் வந்து ஒரு தேவரடியார்கள் வராங்க அப்படின்னா நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இந்த நித்திய சுமங்கலி தேவதாசிகிட்ட கொடுத்து பேர் வைங்க. ஏன்னா அவங்க நித்திய சுமங்கலி, சாகும் வரைக்கும் கடவுளுக்கு சுமங்கலியாக இருக்கிறவங்க. ஏன்னா கடவுளுக்கு சாவு கிடையாது. ஸோ நித்திய சுமங்கலி. இப்படி இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜமீன்தார் கையில் வந்தோடனே பொதுமக்களுக்குள்ள இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, சிஸ்டம் பிடிக்கல. அப்போ அவங்களுக்கு மேலே இருந்த மரியாதையும் குறைஞ்சு போச்சு. இந்த மரியாதை எல்லாம் குறைஞ்சு போன உடனே இவங்களை தப்பாக தான் பார்த்தாங்க. ஸோ தப்பாக பார்க்கும்போது நடைமுறை வழக்கத்தில் இருந்து ஜமீன்தார்கள்னு வரும்போது பழக்க வழக்கங்கள் மாறிச்சதே தவிர நாட்டியம் தப்பாகலை. ஸோ நாட்டியத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு நாட்டியம் மேலே இருந்த மதிப்பும் போயிடுச்சு ஆப்வியஸாக. அப்போது மரியாதை போகும்போது டான்ஸ் ஆடக்கூடாது எங்கேயுமே அப்படின்ட்டாங்க. ஸோ கோயில்கள்லையுமே டான்ஸ் வந்து அப்படியே டெமாலிஷ், ஃபுல்லாக டான்ஸே இல்லாமல் போயிடுச்சு. எங்கேயுமே டான்ஸ் ஆடக்கூடாது, நீங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்றது தான் அந்த டைம் பீரியடில் பிரிட்டிஷ் இருந்த காலகட்ட பகுதிகளில் நடந்த விஷயம். ஸோ நான் வந்து இப்போது நான் ரொம்ப வந்து நானும் ஒரு டான்ஸ் டீச்சர், எனக்கும் குழந்தைங்க டான்ஸ் ஆடுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் இதில் வந்து ரொம்ப சுகர் கோட்டட் நான் எதுவுமே சொல்லலை. எல்லா டான்ஸ் டீச்சர்ஸுக்குமே, எல்லா பரதநாட்டியம் ப்ராக்டிஷனர்ஸுக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து ரொம்ப காமனர்ஸுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது தெரிஞ்சுக்க கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதுதான் வரலாறு. ஸோ இப்படி தான் இருந்தது. தென் இப்போ இந்த பீரியடில் எங்கேயுமே டான்ஸ் இல்லை, எங்கேயுமே யாருமே ஆடலை அப்படின்னு இருக்கும்போது இந்த பீரியடில் வந்தவங்க தான் வந்து ருக்மணி தேவியார் உண்டு. ஸோ அவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க, பரதநாட்டியம் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போது இதை வந்து மறுமலர்ச்சி வரணும் அப்படின்னா, எங்கேயுமே ஆடலை அப்படின்னா டான்ஸ் என்ன பண்ணிச்சு, பரதநாட்டியம் என்ன பண்ணிச்சு? உங்களுடைய சிஸ்டம் தப்பாக இருக்கலாம், ஆளுங்க தப்பாக இருக்கலாம், தேவதாசிகளை வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நாட்டியம் மேலே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிங்கிள் தாட் தான் நாட்டியத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீமதி ருக்மணி தேவியார்கள் வந்து அவருடைய பிறந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1904ஆம் வருடம் பிப்ரவரி 29. தந்தையார் வந்து மதுரையை சேர்ந்த நடேசையர், தாயார் வந்து திருவையாரை சேர்ந்த சேஷம்மா. இவங்க வந்து லேடி லிவிங்டன் மகளிர் பள்ளி ட்ரிப்ளிகேனில் இருக்குது, அங்கே தான் ருக்மணி தேவியர்கள் படிக்கிறாங்க. இந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற காலப்பகுதியில் வந்து பிரம்மஞான சபை அப்படின்றது உங்களுக்கு தெரியும், தியோசபிக்கல் சொசைட்டி. இப்போ கலாக்ஷேத்ரா சைடில் இருக்குது, அடையார் பகுதிகளில் தியோசபிக்கல் சொசைட்டி. ரொம்ப பெரிய விசாலமான ஒரு கிரவுண்டு. அனி பெசன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மையார் இருக்கிறாங்க. அந்த பீரியட்ல வந்து இந்த தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபையினுடைய தலைவராக இருந்தவங்க.
இந்த காலப்பகுதிகளில் வந்து ருக்மணி தேவி அருண்டேல் அவர்களுக்கு இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட ஒரு தொடர்பை ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல வந்து அங்கேயே வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் கூடிய நிறைய வழக்கங்கள் ஏற்பட்டு அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுக்கு இந்த பிரம்மஞான சபையில இருந்த எண்ணங்கள், அப்புறம் அரசியல்ல இருந்த எண்ணம், அந்த சபையை எப்படி வந்து மெயின்டைன் பண்றது, அது எல்லாமே வந்து ருக்மணி தேவி அவர்களுக்கு வந்து ரொம்ப பழக்கமாகுது. ருக்மணி தேவி அருண்டேல் அவர்களுக்கு வந்து அந்த பிரம்மஞான சபையில வந்து ஹெல்ப் பண்ற, அந்த சபைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த டாக்டர் ஜி அருண்டேல் அவர்களுடைய பழக்கம் வருது. இப்போ எங்கள் பழக்கத்தில் 16 வயதில் வந்து நம்மளுடைய ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அவர்களுக்கு திருமணம் ஆகுது. திருமணமாகி 4 வருடங்கள் கழித்து 1924 வருடம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளிநாட்டு பயணங்கள் போகிறாங்க. இந்த வெளிநாட்டு பயணம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி அவங்க சுற்றுலா வெளிநாட்டு பயணங்கள் போகும்போது கப்பல் பயணத்தில் தான் வந்து ரஷ்யாவுக்கு போகிறாங்க. ரஷ்யா போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பேலே டான்ஸரை வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. அவங்களுடைய பேர் வந்து அன்னா பாவ்லோவா. ஸோ அந்த டைமில் அவங்களுடைய பரிச்சயம் கிடைக்குது அவங்களுக்கு. அந்த பரிச்சயத்தில் வந்து அவங்களுடைய டான்ஸ் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிச்சி போகுது. அதை அவங்களை வந்து பார்க்குறாங்க, அது இவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சம்பாஷணை எப்படியும் ஒரு டயலாக் நிறைய கதை பேசிப்பாங்க இல்லையா, அப்படி பேசிக்கும் போது எங்கள் நாட்டில் வந்து பேலே இருக்குது, உங்கள் நாட்டில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கதை வந்திருக்கும் இல்லையா. எப்படியும் அப்படி சொல்லும்போது எங்கள் நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு புரியுது, இப்போ எங்கள் நாட்டில் வந்து ஆடுற வழக்கத்தில் எந்த டான்ஸுமே இல்லை. அப்போ என்னாச்சு அப்படிங்கிற தாட்டுக்கு அவங்க போகிறாங்க. 1926 இந்த காலப்பகுதியில் இப்போ இவங்களுக்கு வந்து அந்த அன்னா பாவ்லோவா அவங்களுடைய டான்ஸ், பேலே டான்ஸ் ரொம்ப பிடிச்சி போகவும் இப்போ வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை தானே இருக்காங்க. அங்கே வந்து அன்னா பாவ்லோவா அவங்களுடைய டான்ஸ் ட்ரூப்பில் இருந்து கிளியோ நோடி அப்படின்னு சொல்கிற இன்னொரு டான்ஸர்கிட்ட இந்த பேலே டான்ஸை படிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலையினுடைய தாக்கம் ஏற்படுது. இப்போ நம்மளுடைய டான்ஸை ஏன் நம்ம வந்து வெளிக்கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு தாட் வந்து அங்கே அவங்களுக்கு வந்து உருப்பெறுது. அதன் பிறகு ஸ்ரீமதி ருக்மணி தேவி அவர்கள் வந்து தாய்நாட்டுக்கு வந்த பிறகு 1932 வருடம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்கிற ஒரு நட்டுவனார், அவர் வந்து சிறந்த நட்டுவனார், அவருடைய மாணவர்களான ஜீவரத்னம், ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிற 2 பேருடைய நாட்டிய அரங்கேற்றத்தை அவங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு வருது. ஸோ இந்த நாட்டிய அரங்கேற்றத்தை பார்த்ததுக்கு பிறகு ருக்மணி தேவி அவர்களால் இருக்கவே முடியல. அவங்க அந்த நாட்டிய அரங்கேற்றம் நடந்த அந்த காலப்பகுதி, அந்த குறிப்பிட்ட டைம் 1 hour 2 hours, அவங்க இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கே நான் எடுத்து செல்லப்பட்டேன், நான் வந்து ரொம்ப டிவைன் ஃபீல் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், ஏன் நான் இந்த கலையை நான் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு யோசனை வருது அவங்களுக்கு. அப்போ தான் வந்து என்ன யோசிக்கிறாங்க, யார்கிட்ட கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க தேடுறாங்க. அப்போ இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்ற இந்த டைம், எங்கேயுமே டான்ஸ் கிடையாது. கலை பயின்றவர்கள் கூட மறைவில் பயின்ற காலம் இது, யாருக்குமே தெரியாமல் வந்து ஒழிச்சு பழகிட்டு இருந்த டைம் பீரியட் இது. ஸோ தேவதாசி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது அந்த டைமில் ஃபுல்லாக டெமாலிஷ், ஒன்றுமே பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து கேஸ் கூட போயிட்டு இருந்தது. உங்களுக்கு வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை தெரிந்திருக்கும், நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம், முத்துலட்சுமி ரெட்டி யார், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது. அது நான் சொன்ன மாதிரி தேவதாசிங்கிறது பெரிய ரொம்ப லாங் சாப்டர் ப்ளஸ் ரொம்ப டீப்பஸ்ட் சாப்டர் கூட. ஸோ அதை நான் வந்து இங்கே டச் பண்ணலை, அப்படியே விட்டலாம். ஸோ அந்த தேவதாசி சிஸ்டமே ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அந்த மரபில் வந்தவங்க இப்போ ஒருத்தவங்க தேவதாசினா அவங்களுடைய மகளும் தேவதாசியாக தான் இருந்தாங்க, அவருடைய மகளும் தேவதாசியாக தான் இருந்தாங்க. இப்படி பரம்பரையாக தேவதாசியாக வந்துட்டு இருக்கிற இந்த டைமில் வந்து கௌரி அம்மாள் அப்படின்னு சொல்கிற ஒரு தேவதாசி பரம்பரையை சேர்ந்தவங்கள்ட்ட இவங்க போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே எல்லா இடத்துலையும் தேடி அவங்களுக்கு வந்து கடைசியில் கிடச்சது வந்து கௌரி அம்மாள். கௌரி அம்மாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பதங்களுக்கு சொந்தக்காரி அப்படின்னு கூட சொல்லலாம். சிறந்த அபிநயம் செய்யக்கூடியவங்க, ப்ளஸ் அவங்க பாடி ஆடுவாங்க. ஸோ 500 பதங்கள் அவங்க கிட்ட சொந்தமாக இருந்தது. நம்மளுடைய ருக்மணி தேவி அவர்கள் வந்து கௌரி அம்மாள் கிட்ட கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 500 பதங்கள் சொந்தக்காரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 500 பதங்கள் வந்து மதுரை பொன்னுசாமி அவர்களிடமிருந்து அவங்க கற்றுக்கொண்டதாக சொல்கிறாங்க. ஸோ
ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் வந்து கௌரி அம்மாள் அவர்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் படித்த பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரசி ஜாக்ஷுலு அப்படின்னு சொல்கிற சப்தம். அதுவுமே யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக படிச்சுட்டு இருந்தாங்க. லேட்டரும் கௌரி அம்மாவை அவர்களுடைய இல்லத்துக்கு அழைத்து, அடையாறில் இருக்கு இல்லையா, அந்த இல்லத்துக்கு அழைத்து அவங்க நாட்டியம் கற்றுக்கொண்டாங்க. ஸோ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு தனி இயக்கமே இருந்தது. அதுக்கு குரூப்பு, கமிட்டி, மெம்பர்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. பத்திரிகைகள்லையுமே வந்து எப்பயுமே எல்லா நியூஸும் வரும். ப்ளஸ் இந்த நியூஸுமே டான்ஸ் ஆடக்கூடாது, டான்ஸ் பற்றின நிறைய நியூஸ் வரும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ருக்மிணி தேவி அருண்டேல் வந்து தேசபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபை, அன்னி பெசன்ட் அம்மையார், இப்படி அவங்களுடைய ஒரு நோன் ஃபிகர், பப்ளிக் ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கும்போது அந்த பப்ளிக் ஃபிகர் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணினாலுமே எல்லாருக்குமே நோட்டீஸ் ஆகும் இல்லையா? ஆர் அந்த பப்ளிக் ஃபிகர் வந்து நீங்கள் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நமக்கு தெரியும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன செய்தாலுமே நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க எங்கே போய் சாப்பிட்டாலும், அவங்க ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணாலுமே நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற தோணல் இருக்கும். ஆர் அவங்க செய்கிற விஷயம் சரியாக தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை கூட நமக்குள்ளே இருக்குது இல்லையா? நமக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சஸ், அவங்க நல்ல இன்ஃப்ளூயன்சஸ் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு நல்ல நோன் ஃபேஸாக வந்து நம்மளுடைய ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த டைமில் பத்திரிகையாளர்கள் வந்து அம்மையார் அவர்களை பேட்டி எடுக்கும் போது கூட ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை டோட்டலாக எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் டான்ஸ் என்ன பண்ணிச்சு, தலைமுறை நடந்த சில தவறுகளுக்கு பரதநாட்டியம் என்ன பண்ணிச்சு அப்படின்ற ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு ஒரே வியப்பு. எப்படி இவங்க வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி, ப்ளஸ் இவங்க வந்து இப்போது ஒரு நல்ல நோன் ஃபேஸ், ப்ளஸ் இவங்க ஒரு நோட்டபிள் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இப்படி டாக்டர் ஜி அருண்டேல் அவர்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, பிரம்மஞான சபையில் இருக்கிறாங்க, இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு டிக்னிட்டியோடு இருக்கிற ஒரு சொசைட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு லேடி வந்து இதை இப்படி ஒரு ஒரு ஒப்பீனியன் சொல்லலாமா அப்படின்னு இதை பற்றியே பேச ஆரம்பிக்கிறாங்க. கலையை விலையாக்கவும் கலை மாதர்களை விலை மாதர்களாகவும் மாற்றின சமூக பழக்க வழக்கங்கள் தான் ஒழியப்படணுமே தவிர கலையை ஒழியக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா அவங்க பத்திரிகைக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. ஆனால் கோயில்களில் ஆடப்பட்டு வந்த பரதநாட்டியம் வந்து சட்டமாகவே வந்து ஒழிக்கப்பட்டது. அது முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள் வந்து கொண்டு வந்த பிரச்சனைகள் மூலியமாக நிறைய விஷயங்கள் அதில் நடந்தது. அதில் இதுவும் உண்டு. அதே நேரம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்திலிருந்தே அரசர்கள் வந்து தேவதாசிகளுக்கு மானியங்கள் கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு நிலங்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த நிலங்களில் நீங்கள் இருக்கலாம், இருந்த சேவை பண்ணலாம் அப்படின்னு அது ராஜா காலத்திலேருந்து நடந்து வந்தது. இந்த தேவதாசி பரம்பரையை சேர்ந்தவர்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. வீடுகள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டது. உதாரணமாக கௌரி அம்மாள் இருந்த வீடு எல்லாமே வந்து அவங்க வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா கௌரி அம்மாள் கிட்ட இருந்து லேட்ரான் ரொம்ப நாள் வந்து கௌரி அம்மாள் கிட்ட இருந்து படிச்சுட்டு இருந்த ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் லேட்ரான் வந்து பந்தனநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள்கிட்ட முறைப்படி பயில ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பந்தனநல்லூர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்து பயந்தாங்க. ஏன்னா நம்மளுடைய ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் ஒரு பிராமின். ஸோ அந்த காலத்தில் பிராமின் யாருமே வந்து டான்ஸ் கற்றுக்கல. தேவதாசி பரம்பரையை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து டான்சர்ஸ். அதை தவிர அந்த கம்யூனிட்டியில இருந்து வெளியில் யாருமே வந்து டான்ஸ் கற்றுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிராமின் இந்த கலையை கற்றுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் தான். ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் வந்து பந்தனநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள்ட்ட வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டு 1935 வந்து அடையாறில் இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே தான் அவங்களுடைய முதலாவது அரங்கேற்றமே நடந்தது. இது எப்போ நடந்தது அப்படின்னா பிரம்மஞான சபை அவர்களுடைய வைர விழா கொண்டாட்டத்தின் போது இது நடந்தது. இப்போ வைர விழா, பிரம்மஞான சபையினுடைய வைர விழாக்கு வந்திருந்த விருந்தினர்கள், சபையோர்கள் எல்லாருமே இவர்களுடைய நம்மளுடைய ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களுடைய நாட்டிய கச்சேரியையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைச்சது. அப்போ அந்த டைம்ல எப்படின்னா ஒரு மரியாதையான இடத்துல, சமூக அந்தஸ்து உள்ள எந்த மனிதனுமே நாட்டியம் பார்க்க மாட்டான் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. லேட்டரான் இந்த கச்சேரி பார்க்கும்போது நிறைய பேர் குறிப்பிட்டது,
ஒரு ஒரு கோயில் சிலையே வந்து எழும்பி நடந்து வந்த மாதிரி இருந்தது. நடைபெற்ற அந்த அரங்கேற்றத்துக்கு அப்புறமா வந்து எக்மோர் மியூசியம் தியேட்டரில் வந்து இளைய மகாராஜா, திருவாங்கூர் இளைய மகாராஜாவுடைய தலைமையில் வந்து அவங்களுடைய முதலாவது நாட்டிய கச்சேரி நடைபெறுது. இந்த காலகட்ட பகுதியில் அருண்டேல் அவர்கள் வந்து அவருடைய கணவரான அருண்டேல் அவர்கள் வந்து ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களுடைய நாட்டியத்திற்கு நல்ல ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மட்டும் இல்லாமல் அருண்டேல் அவர்கள் வந்து, அதாவது ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் வந்து டான்ஸ் பக்கம் அது மட்டுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகள் கற்கணும், அந்த மாதிரி சமூக சேவைகளில் வந்து ரொம்ப நாட்டம் இருந்தது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த பிரம்மஞான சபை அதுகளில் வந்து இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 1934 வந்து ஒரு இயக்கம், அதனுடைய பேர் வந்து பெசன்ட் தியோசபிக்கல் ஹை ஸ்கூல் அப்படின்றது நிறுவுறாங்க. ஹை ஸ்கூல் ப்ளஸ் வந்து மாண்டிசோரி பள்ளிக்கூடம், அருண்டேல் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, அப்புறம் வந்து தேவி அருண்டேல் அவர்களுக்கு அரசியல் நாட்டம் கிடையாது. ஆனால் 1952 to 1957 வந்து ராஜ்யசபா மெம்பராக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்க அந்த சமூக சேவைகளுக்குள்ளே இருந்திருக்காங்க இல்லையா. ப்ளஸ் அந்த மாதிரி இயக்கங்களும் நிறுவி நடத்திட்டு வந்திருக்காங்க. மாண்டிசோரி இந்த மாதிரி தியோசபிக்கல் சொசைட்டியில் மெம்பராக இப்படிலாம் இருக்கும்போது அரசியலில் ராஜ்யசபாவுக்குள்ளே இருந்திருக்காங்க. ப்ளஸ் 1977 பார்த்திங்கன்னா இவங்கள அந்த டைமில் ஜனாதிபதியாக இருந்த மொரார்ஜி தேசாய் அப்படின்னு சொல்கிறவர் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஜனாதிபதி வேட்பாளராக வந்து நீங்கள் வேட்புமனு செய்யணும், அதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு அது விருப்பமே இல்லை. ஜனாதிபதி வேட்பாளராகி ஜனாதிபதியே ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தும் ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் வந்து அதை நிராகரித்திருக்கிறாங்க. ஸோ சமூக சேவை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, அது எல்லாமே கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்து அதுக்கப்புறமா நிறைய பட்டங்கள், அவங்களுடைய சமூக சேவைகளுக்கு நிறைய விருதுகள் கூட கிடைத்திருக்கிறது. ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களுக்கு 1956 இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பத்மபூஷன் அவார்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் 1957 சங்கீத நாடக அகாடமியால் ஃபோர்மோஸ்ட் டான்சர் அப்படிங்கிற அவார்டு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ருக்மிணி தேவி அருண்டேல் பார்த்திங்கன்னா இந்த வாய் பேசாத மிருகங்கள் பேசிக்காக, ஸோ வாய் பேசாதது அப்படின்னு சொல்லி அதுக்கான தனி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடிக்கோலிட்டவங்க வந்து நம்மளுடைய ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு 1958 லண்டன் ராயல் கழகத்தால் விக்டோரியா மகாராணி வெள்ளி பதக்கம் அதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1960 ஹியூமனிட்டிஸ் வெயின் ஸ்டேட் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏல டாக்டர் பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நலன் பேணும் பிராணிகளின் சபைக்கு வந்து தலைவராக 1962 இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிராணி மித்ரா அப்படின்ற பட்டம் வந்து 1968 வழங்கப்பட்டது. அப்புறம் 1968 வந்து ஃபெலோஷிப் ஆஃப் த சங்கீத நாடக அகாடமி விருது கிடைக்குது. 1969 பார்த்திங்கன்னா கல்கத்தா நகரத்தை சார்ந்த ரவீந்திர பாரதி பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு கௌரவ கலாநிதி பட்டம் கொடுக்குறாங்க. 1972 வந்து தேசிய கோதமா அப்படிங்கிற ஒரு விருது கொடுக்குறாங்க. சாந்தி நிகேதன் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் வழங்கி கௌரவிக்குது. அதே மாதிரி 1977 மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஃபியூல் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர்ஸ் ஸ்தாபனம் வந்து சாதனைகளுக்கான பரிசு, கலை உலகத்தில் சாதனைகளுக்கான பரிசு கொடுக்குது. இப்படி வந்து நிறைய கண்டினியூஸாக வந்து எவ்ரி இயர் வந்து அவங்களுக்கு அவார்டு கிடைச்சிக்கிட்டே இருந்தது. வந்து இவ்வளவோ சமூக சேவைகள் செய்ததுக்கப்புறமா 1935 அவங்களுடைய மனதில் இந்த கலைகளை வளர்க்கறதுக்கு ஒரு கல்லூரி வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுறது. அதுக்கான வேலைகளையும் அவங்க உடனே ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜேம்ஸ் கசின்ஸ் அப்படின்னு சொல்கிற நிறைய நண்பர்கள் சேர்ந்து இந்த கல்லூரியை நிறுவனத்துக்கு எல்லா உதவியும் செய்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் தான் வந்து கலாக்ஷேத்ரா அப்படின்னு வைங்க, கலைகளுக்கெல்லாம் க்ஷேத்திரம், கலைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய இடமாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ ருக்மிணி தேவி அவர்களுடைய இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவங்க வந்து டான்ஸ் கற்றுக்கல. எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் 30s தான் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க.
கற்றுக்கிட்டு அதில் இருந்த டெடிகேஷன், இதில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வித்துட்டு இன்னைக்கு கலாக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி, ஒரு பெரிய ஒரு ஆலமரம் அது இன்னைக்கு வளர்ந்து நிற்குது. ஸோ எங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றுமே தெரியாத ஒரு 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 பேசிக் லேர்னராக இருந்து ஒரு பெரிய கலாக்ஷேத்திரத்துக்கு ஃபவுண்டர் ஆகியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து அந்த அம்மையார்கிட்ட இருந்த ஒரு குட் குவாலிட்டி, இந்த பிரம்மஞான சபையில் இருந்த அவங்களுடைய தாட்ஸ், அது எல்லாமே வந்து அவங்கள தாக்கம் செய்திருக்கு. அது நேரம் ஜி அருண்டேல் அவர்களுடைய கணவன் அவர்களுடைய எண்ணங்களும் அந்த பிரம்மஞான சபையினுடைய அவங்க போதிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு கலாக்ஷேத்ரா உருவாகிறதுக்கு வந்து ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்திருக்கு. ருக்மணி தேவி அருண்டேல் அவர்கள் அவர்களுடைய முதுமை காலத்தில் அவங்களுடைய தோட்டத்துக்கு சென்றால் வந்து அவங்கள சுற்றி கிளிகள் வந்து அவங்கள அப்படியே மொச்சிருவான். அது நான் கலாக்ஷேத்ராவில் இருக்கிற லைப்ரரியில் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து நான் வந்து அந்த பிக்சர் இருக்குது, அதில் நான் இங்கே கூட போஸ்ட் பண்ணுறேன். சுத்தவர கிளிகளாகவே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பேசிக்காக இந்த பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு போகணும், கல்வி போகணும். செகண்டாக வந்து இந்த வாய் பேசாத பிராணிகள், அதாவது நான் ஏன் வாய் பேசாத பிராணிகள்னு ஏன் அதை மென்ஷன் பண்ணேன்னா, பிராணிகளுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்டுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி பிராணிகள்கிட்ட காட்டுற அன்பு, அதுக்கு அவங்களுக்கு கிடைத்த பட்டங்கள் என்ன, விருதுகள் என்ன. எனக்கு தெரிஞ்ச ஜனாதிபதி வேட்பாளராக வரக்கூடியவங்க ஜனாதிபதி அதெல்லாம் வேண்டாம், நான் கலைக்கே தொண்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடாக இல்லை, அந்த ஒரு உமன்ஹுட், ஒரு பொண்ணால் வந்து என்னவும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஒரு அசால்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதுவும் இப்போ இல்லை, அந்த காலம், அதாவது டான்ஸையே வெறுக்கிற அந்த காலப்பகுதிகளில் இதை ஒரு துணிச்சலாக செய்திருக்காங்க. ப்ளஸ் அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்க இருந்த சோஷியல் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே ஒரு காரணம். ரெண்டாவது வந்து அந்த காலத்தில் பிராமின்ஸும் இப்போது யார் தேவதாசி பரம்பரையை சேர்ந்தவங்க பிராமின்ஸ், இப்போ இவங்க பிராமினாக இருந்துட்டு டான்ஸ் படிக்க ஆரம்பித்து அதில் வந்ததுனால லேட்டர் ஆன் பிராமின்ஸ் மட்டும்தான் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் உங்களுக்கு லேட்டர் ஆன் டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்புறம் யாருமே அந்த பெரிய கம்யூனிட்டிஸ் தான் டான்ஸ் படிக்கலாம். ஏன்னா டான்ஸுக்கான செலவுகளும் ஜாஸ்தி, காஸ்டியூம், ஜுவல்லரிஸ், அது இது. ஸோ யாரால் அதை வந்து ஈடு கொடுக்க முடியும்? அந்த செலவை எந்த ஒரு கம்யூனிட்டியால் ஈடு கொடுக்க முடியும்? எல்லார்கிட்டையும் அப்போ காசு இருக்குல்ல. ஸோ அப்போ பிராமின்ஸ் தான் கற்றுக்கலாம். அந்த பிராமின்ஸ் தான் கற்றுக்கலாம் அப்படின்னா பிராமின்ஸால் மட்டும்தான் அந்த செலவுகளை ஈடு கொடுக்க முடியும் அப்படின்னு, அது பெரிய ஆக்களோட டான்ஸ் அப்படின்ற மாதிரியும் ருக்மணி தேவி அருண்டேல் அவர்கள் பிற்பாடு அவங்க கலாக்ஷேத்திரம் நிறுவின பிற்பாடு இதெல்லாம் பெரிய கம்யூனிட்டிக்கு ஏற்ற டான்ஸு, சின்ன எங்களாலெல்லாம் ஆட முடியாது, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு இருந்ததுக்கு அப்புறமா ருக்மணி தேவியர்கள் அமைத்த இந்த கலாக்ஷேத்திரத்தில் பாகுபாடே இல்லாமல் எந்த வர்க்கத்தினரும் வந்து படிக்கக்கூடிய மாதிரி இவங்க எங்களுடைய கலாக்ஷேத்திரத்தை அமைத்திருந்தாங்க. இன்னைக்கு கலாக்ஷேத்திரால இருந்து வெளியில் வந்த எத்தனையோ மாணவர்கள், லட்சக்கணக்கு வேர்ல்டு வைடு இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி இயர் கிட்டத்தட்ட 100 பேர் வெளியில் வராங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ எத்தனை வருஷம். ஸோ கலாக்ஷேத்ரா எப்படி ஆரம்பிச்சு, இப்போ நான் பேர் வச்ச வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? கலாக்ஷேத்ரா எப்படி ஆரம்பிச்சது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். கலாக்ஷேத்ரா 1936 ஜனவரி 6 ஆரம்பிக்கப்படுது. அந்த அங்குரார்ப்பணம் ஒரு கமிட்டி மீட்டிங் ஒன்று வச்சு ஒரு ஆலமரத்துக்கு கீழே நிழலில் வந்து அந்த ஒரு மீட்டிங் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு மாணவியோடு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு எக்கச்சக்க மாணவிகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு மாணவியோட ஆரம்பித்து மாணவிகளினுடைய ஊக்கம், பெற்றோருடைய விருப்பம், கலைக்கான அந்த தேவை, அந்த தாகம் இருக்கவும் நிறைய மாணவர்கள் பிற்பாடு இந்த கலாக்ஷேத்ராவில் மாணவர்களாக சேர்க்கப்பட்டு வராங்க. ஸோ இங்கே வந்து இந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் இருந்து நிறைய மாணவர்கள் வராங்க. லிதுவேனியா, அர்ஜென்டினா, ஸ்ரீலங்கா முதல் கொண்டு மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறாங்க. அங்கே போய் படிக்கும்போது இந்தியாவிலையுமே நிறைய மாநிலங்கள்லேருந்து, ஒரிசா, ஆந்திரா, எல்லா மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள் வராங்க. ஸோ கொஞ்சமாக வந்து கலாக்ஷேத்ரா வந்து என்ன சொல்கிறது வளர ஆரம்பிக்குது.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் கூட கலாக்ஷேத்ராவுக்கு வந்து நிறைய மானியங்கள், அதாவது நன்கொடைகளாக இருக்கட்டும், அதுக்கான தேவைகளை செய்யுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மாதம் மாதம் கொடுக்குற அந்த அந்த கட்டணங்கள், நன்கொடைகள், அப்புறம் கலாக்ஷேத்ராவில் வந்து டான்ஸ் ட்ராமா வந்து இயற்றுறாங்க. அந்த ட்ராமாவை வந்து வருஷத்தில் 1-2 தடவைகள் வந்து பொதுமக்களுக்கு பார்வையிட செய்து அதில் வர்ற பணத்தை கூட இந்த கலாக்ஷேத்ரா வளர்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த மாணவர்கள் ஆரம்பிக்க வர 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 குட்டி இடம் பத்தாது இல்லையா? ஸோ வெளி ஊர்லேருந்து வர்ற மாணவர்கள், அதாவது வெளிநாட்டிலேருந்து வர்ற மாணவர்கள் வந்து தங்கி படிக்கணும். அப்போ அதுக்கான தங்குமிட வசதி அரேஞ்ச் பண்ணோம். அப்போ இப்படி படிப்படியாக சின்னதாக ஒரு ஆலமர நிழலில் ஒரு மாணவியோட ஆரம்பிக்கப்பட்ட கலாக்ஷேத்திரம் மெதுவாக விரிவடையுது. கலாக்ஷேத்திராவில் வந்து டான்ஸ் மட்டும் கிடையாது, சங்கீதம், வீணை, கதகளி, அப்புறம் வந்து மிருதங்கம், கோட்டுவாத்தியம், வயலின், இந்த மாதிரி எல்லா கலைகளையும் கற்றுக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரமாக இருக்குது கலாக்ஷேத்ராவில் வந்து டான்ஸ் படிப்பித்தல் முறை வந்து கொஞ்சம் டஃப், கொஞ்சம் நல்லாவே டஃப். அதாவது 1 வருஷம் 1.5 வருஷமே வரும் அடவுகள் படிப்பிப்பாங்க. ஏன்னா அச்சு வச்சாப்புல எல்லாரும் ஒரே மாதிரி ஆடுவாங்க. அது வந்து அந்த மாணவர்களுடைய தீவிர பயிற்சி ப்ளஸ் அந்த ஆசிரியர்களுடைய பயிற்றுவிப்பு, அதாவது அவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஒரு அடவை வந்து அவ்வளோ நீட்டாக ஆடணும் அப்படிங்கிறது ரொம்ப முனைப்போடு இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கலாக்ஷேத்ராவில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எங்கே போனாலுமே அந்த ஸ்டைலில் பர்டிகுலராக அவ்வளோ நீட்டாக ஆடும்போது நீங்கள் கலாக்ஷேத்ராவா அப்படின்னு கேட்க தோணும். ஏன்னா அவ்வளோ நீட் அண்ட் கிறிஸ்பாக அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ அந்த பேரை வந்து அந்த காலத்தில் அவங்க சொந்தமாக்கிக்கிட்டாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும் டான்ஸ், ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். பயிற்சி வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், நிஜமாகவே கடினமாக இருக்கும். காலையில் எழுந்திரிக்கணும், அப்புறம் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், அப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்து அப்படி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டயட் ஃபுட்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு. நல்ல ரொம்ப குழப்பட்டினி இருக்காது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்ல விகரஸ் ப்ராக்டிஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பயிற்சிகள், பாட நேரங்கள், பாட வேலைகள். அப்போது டான்ஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டான்ஸோட சைமல்டேனியஸாக அவங்க பாடுற சங்கீத வகுப்புகள் இருக்கும். நீங்கள் சப்பா வந்து நீங்கள் வீணை எடுத்துக்கலாம், வயலின் எடுத்துக்கலாம், மிருதங்கம் எடுத்துக்கலாம், இப்படி எல்லாமே சேர்ந்தாப்புல இருக்கும். எனக்கு கலாக்ஷேத்ராவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த சரௌண்டிங், அந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்கிற சரௌண்டிங். நீங்கள் அடையார் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அடையாரில் வந்து 2 பக்கம் மரங்கள் இருக்கிற அந்த ஒரு பெரிய ரோடு, அது ரொம்ப நீளமாக ரொம்ப லாங் டிரைவ் மாதிரி போகும். அந்த 2 சைடுமே தியோசபிக்கல் சொசைட்டியோட நிலம்தான். நிறைய இடங்கள் வந்து அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்தது. அதோட தியோசபிக்கல் சொசைட்டிக்கும் உரித்தான காணிகளும் அதோடு இருக்குது. அந்த பீஸ்ஃபுல், இந்த நேச்சர். மாணவர்கள் பார்த்திங்கன்னா கலாக்ஷேத்ராக்குள்ளே அப்படி நடந்து அந்த ப்ராக்டிஸ் சாரி போட்டு நடந்து போவாங்க, ரொம்ப தூரம் நடந்து போவாங்க. நடையாகவே தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே இந்த ரொம்ப இந்த நாகரீகமான என்ன சொல்கிறது, ஒரு நல்ல டெவலப்டு கண்ட்ரி சைட் மாதிரி இருக்காது. ரொம்ப இந்த நல்ல நேச்சரோட ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை. எல்லா பக்கமும் டான்ஸு, மியூசிக்கு, சத்தங்கள் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த பக்கம் போய் பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் வந்து கலாக்ஷேத்ராவில் வந்து இந்த சாண்டே மார்க்கெட் அப்படின்னு நடக்குதுல்ல, அது கலாக்ஷேத்ராவோட பேக் சைடு அந்த கிரவுண்ட்ஸில் தான் நடக்குது. ஸோ உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் உள்ளே போய் கூட பார்க்கலாம். டான்ஸை ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு. அப்போ யார் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ரிநாளூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அங்கே குருவாக சேவையை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டைகர் வரதாச்சாரியார், ஸ்ரீ காரைக்குடி சாம்பசிவ ஐயர், ஸ்ரீ மைசூர் வாசுதேவாச்சாரியர், பூதலூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் எல்லாருமே வந்து கலாக்ஷேத்ராவில் டான்ஸ் டீச்சர்ஸாக வேலை பார்த்தவங்க. ப்ளஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து நிறைய உருப்படிகள் இயற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கலாக்ஷேத்ராவுடைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து டைகர் வரதாச்சாரியர் இயற்றியிருப்பார், இல்லைன்னா பத்ரிநாளூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவங்க கொரியோ பண்ணியிருப்பாங்க. இப்படி அவங்க கைக்குள்ளேயே வந்து கொரியோகிராஃபி வந்து நிறைய வளர்ந்துட்டு இருந்தது. ஸோ இதில் வந்து நிறைய நாட்டிய நாடகங்கள் வந்து நம்மளுடைய கலாக்ஷேத்ரா வந்து உருவாக்கியிருக்குது. அந்த நாட்டிய நாடகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குமார சம்பவம், திருக்குற்றால குறவஞ்சி, வால்மீகி ராமாயணம்,
கீத கோவிந்தம், ஆண்டாள் சரித்திரம், கண்ணப்பர் குறவஞ்சி இது எல்லாமே வந்து நாட்டிய நாடகங்கள் இயற்றியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்களும் வந்து இதில் ஒரு டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி நாட்டிய நாடகங்களுக்கு அவங்களுடைய ஈடுபாடும் வந்து ரொம்ப பெரிய பெரிய இடத்தை வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பரதநாட்டியம் மட்டும் இல்லாமல் கதகளியும் நான் சொல்லியிருக்கேன் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு. அப்போது வந்து ஃபேமஸாக இருந்த டான்ஸ் டீச்சர்ஸ் 2 பேர், ஸ்ரீ அம்பு பணிக்கர் அப்புறம் சந்து பணிக்கர் அப்படின்னு 2 பேருமே வந்து கதகளி டான்ஸ் டீச்சர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கலாக்ஷேத்ராவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 1 year ப்ரொபேஷனரி டைம் பீரியட் வந்து நீங்கள் வந்து எப்படி கற்றுக்குறீங்க அப்படின்றத பார்த்து தான் 4 years வந்து உங்களுக்கு கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, 4 years அட் அ ஸ்டேஜ் கற்றுக்கலாம். 4 வருஷம் ரிகரஸ் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் தி இயர் டிப்ளமா பட்டமளிப்பு வச்சு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த காலத்தில் வந்து டிப்ளமா சான்றிதழ் மட்டும்தான் இருந்தது. டிப்ளமாக்கு அப்புறம் இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ எம்ஏ மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு சொன்னால் கலாக்ஷேத்ராக்கு அப்புறமா மாஸ்டர்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது ரொம்ப வருஷமாக. இப்போ ஒரு 5 to 6 years பேக்கில் இருந்து கலாக்ஷேத்ரா ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து படிக்கும் பொழுது எனக்கு வந்து கலாக்ஷேத்ரா டிப்ளமா, ஆனால் நான் கண்டினியூஸாக மாஸ்டர்ஸ் பண்ணணுன்ற தாட் இருந்ததுனால நான் வந்து கலாக்ஷேத்ரா சூஸ் பண்ணலை. நான் வந்து சூஸ் பண்ணது கலைக்காவேரி வந்து பிஏ டிகிரி கொடுப்பாங்க, 3 years படித்தா டிகிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருந்ததுனால ஐ சோஸ் கலைக்காவேரி ஓவர் கலாக்ஷேத்ரா. பட் கலாக்ஷேத்ரா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலைக்காவேரி போனதுக்கப்புறமா கலைக்காவேரியும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அது என்னோட ஒரு வீடு மாதிரி. அங்கே படிக்கும்போது அங்கேயே ஹாஸ்டல் இருக்குது, கலாக்ஷேத்ரா மாதிரி ஹாஸ்டல் இருக்குது. ப்ளஸ் கலைக்காவேரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கலாக்ஷேத்ரா அலுமினிஸ், கலாக்ஷேத்ராவில் படித்த மாணவர்கள் தான் வந்து கலைக்காவேரியில் கூட டீச்சர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்போ என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போகுது, அங்கே தானே டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தேவையானது டிகிரி ப்ளஸ் அதோட கலாக்ஷேத்ரா டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கலைக்காவேரி சூஸ் பண்ணேன். ஓகே ஃபைன். ஸோ கலாக்ஷேத்ராவில் வந்து 4 years ஃபைனலாக டிப்ளமா கொடுக்குறாங்க. இப்போ டிப்ளமா நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அங்கேயே மாஸ்டர்ஸ் பண்ணலாமா. அதே மாதிரி டிப்ளமா முடிச்சதுக்கு அப்புறமா போஸ்ட் டிப்ளமான்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது 2 years எக்ஸ்ட்ரா 2 years வந்து அங்கே டான்ஸ் ட்ராமாஸ் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. அதுகள் இருக்குது. ப்ளஸ் நிறைய சிலபஸ் வந்து இன்க்ளூடடாக நடக்கும். பிரிட்டிஷ் அவங்களுடைய ஆட்சியில் பரதநாட்டியத்துக்கு இருந்து அந்த அவப்பெயர், அதுக்கப்புறமா ருக்மணி தேவி அவர்கள் வந்து கொடுத்த மறுமலர்ச்சி, ருக்மணி தேவி அவர்களுடைய மறுமலர்ச்சி காலத்தில் ருக்மணி தேவி அவர்கள் மட்டும் இல்லை, ருக்மணி தேவி அவர்களோட சேர்ந்து கணமே கிருஷ்ணர் இருந்திருக்கிறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டும் இருந்திருக்காங்க கூடவே. பட் அது பெரிதளவில் ஒரு கலாக்ஷேத்திரம் அப்படின்னு வந்து அதை பெரிய ஆலமரமாகி விழுது விட்டு இப்படி இவ்வளோ விருட்சமாக வந்து நிற்கும் போது பரவலாக பேசப்படுறது நம்மளுடைய ருக்மணி தேவி அருண்டல் அவர்களை பற்றி தான். பட் மற்றவங்களுடைய பேரும் இருக்குது. கணமே கிருஷ்ணயர் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். அதே டைமில் இருந்தவங்க தான் பால சரஸ்வதி அவர்களும், அவங்களுடைய வீடியோவும் தனியாக போடுறேன். ஸோ 1986ஆம் ஆண்டு February மாதம் 24ஆம் தேதி அவர்கள் வந்து இவ்வுலகை விட்டு உயிர் நீக்கிறாங்க ருக்மணி தேவி அருண்டல் அவர்கள். ஸோ இவ்வளோ பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி அவர்களால் வந்து கலாக்ஷேத்திரம் இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற பேரை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ காலமாக, அதாவது அனி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தியோசபிக்கல் சொசைட்டியை பார்த்த காலத்துலேருந்து, அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே வந்து கலாக்ஷேத்திரம் உருவானதுலேருந்து 1986 வரைக்குமே வந்து அருண்டல் அவர்கள், ருக்மணி தேவி அருண்டல் அவர்கள் இருக்கும் வரைக்கும் ருக்மணி தேவி அருண்டல் அவர்களுக்கு கீழே தான் வந்து இந்த கமிட்டி, அதாவது கலாக்ஷேத்திரம் நடந்து வந்துட்டு இருந்தது. அவர்கள் தான் வந்து அதை நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நிர்வாக சிக்கல்கள், அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து அவங்களுக்குள்ள கொஞ்சம் நிர்வாக சிக்கல்கள் இருந்ததுனால இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கலாக்ஷேத்திரத்தை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கலாக்ஷேத்திரம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே தான் இயங்கிக்கிட்டு வருது. ஸோ இதுக்குள்ளே வந்து கலாக்ஷேத்திரமில் நிறைய டான்ஸ் ட்ராமா நடந்துட்டு வருது எவ்ரி இயர். ப்ளஸ் நிறைய நடன நிகழ்ச்சிகள் நடக்குது. எல்லாமே உங்களுக்கு அவங்களுடைய வெப்சைட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கூட அவங்களுக்கு ஒரு பேஜ் இருக்குது, அண்ட் ஃபேஸ்புக்கில் கூட இருக்கிறாங்க. அவங்களுடைய மாணவர்கள் நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க, வெளிநாடுகள்லேயுமே இருக்கிறாங்க, நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழி வகுந்த அடுத்தடுத்த ஜெனரேஷனும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் வந்து ருக்மணி தேவி அருண்டேல் அவர்களை பற்றி எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைத்ததுக்கு நான் யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது. ஒரு வீடியோ எடுத்து பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வந்து நேரம் காலம் எல்லாமே அமையணும், நம்மளுடைய மைண்ட் செட் அமையணும். அந்த யூனிவர்ஸ் வந்து அதுக்காக வழிவகுக்கணும். அதுக்கான எல்லா விதமான தயாரையும் தேவைகளையும் அது பண்ணி வைக்கணும். ஸோ இந்த நல்லா எனக்கு அமைஞ்சது இன்னைக்கு இந்த நாள் பண்ணணும் அப்படின்ற இது ஒரு உத்வேகத்தோட நான் ருக்மிணி தேவி அருண்டேல் பற்றி பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ருக்மிணி தேவி அருண்டேல் பற்றி தெரியாது. அது ஏதாவது ஒரு பரீட்சை சிலபஸில் போட்டால் ஒழிய ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களை பற்றி தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்படியே போயிடுமோ, கலாஷேத்ராவில் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது இப்படியே போயிடுமோ அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்னோட மாணவர்களுக்கு வந்து நான் ருக்மிணி தேவி அருண்டேல் பற்றி படிப்பிக்கும் போது இந்த வீடியோவும் சைமல்டேனியஸாக நான் போடுறது வந்து எனக்கும் உதவியாக இருக்குது, உங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.